இந்த சீரியஸோட டைட்டில் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சீரியஸ். அந்த சீரியஸ் நீங்க பார்த்து முடிச்சோடனே கண்டிப்பா இது வந்து உங்களை என்டர்டைன் பண்ணாது, கண்டிப்பா உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இந்த சீரியஸோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதே மாதிரி சினிமாவோட என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்கு பாக்குறவங்களுக்கு இந்த சீரியஸ் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா எனக்கு 100% ஷுவரா சொல்ல தெரியல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, குற்றம் புரிந்தவன், A Guilty One. இந்த சீரிஸோட ஓப்பனிங் ஷாட்டே வந்து ஒரு திருவிழாவை காமிக்கிறாங்க. அங்க வந்து பாஸ்கரா நடிச்சிருக்க பசுபதியும் ஆனந்தியா நடிச்சிருக்க லிசியும் அவங்களுக்கு ஒரு பேர பையன் இருக்கான், கூட ஒரு நாய் இருக்கு. பசுபதி வந்து அவங்க பேரனை கூப்பிட்டுட்டு போறாரு. போறப்போ எதிர்க்க ஒரு கேரக்டர் நடந்து போகுது. அந்த கேரக்டர் பேர் தான் சாலமோனு. பேரனை கூப்பிட்டு வீட்டுக்கு போறாரு. இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 போர்ஷன்னா 4 குடும்பம் இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங். மேல 2 வீடு, கீழே 2 வீடுன்னு இருக்கு. இங்க மேல வந்து ரைட் சைடுல தான் வந்து பசுபதி, அதாவது பாஸ்கர் அவங்க இருக்காங்க. பேரனுக்கு வந்து ஒரு பிரெயின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். சோ அதனால வந்து அதுக்கான மருந்தை கொடுத்து சாப்பிட வச்சு தூங்க வைக்கிறாரு. தூங்க வச்சுட்டு நாய்க்கு சாப்பாடு போடுறாரு. ஓகேங்களா, இவர் நைட்டா ட்ரிங்க்ஸ் பண்றாரு. கீழ் போர்ஷன்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தா அங்க சாலமன் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. நெக்ஸ்ட் டே வந்து கௌதம், அதாவது விதாத், அவர் வந்து ஒரு டிஎஸ்பிக்கு வந்து டிரைவரா இருக்காரு. அந்த டிஎஸ்பி வந்து ஸ்பாட் கூட்டிட்டு வர்றாரு. இது யார் ஃபர்ஸ்ட் பார்த்தது அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல பாஸ்கர் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப அவர் சொல்றாரு, சாலமன் எப்ப நீங்க லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னு. நம்ம திருவிழால இருந்து வீட்டுக்கு வரப்ப அவன் எதிர்க்க குடிச்சிட்டு போயிருந்தான், அப்பதான் பார்த்தன்றப்பதான் நமக்கு இன்னொரு விஷயமா சொல்றாங்க, சாலமனோட பொண்ணான மெர்சியும் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு. இதுக்கப்புறமேட்டு சாலமனை யார் சாவடிச்சா, மெர்சி எங்க போனா, மெர்சி யார் கடத்தினான்றதான் இந்த மொத்த சீரீஸோட அவுட்லைன். இதுல மொத்தம் 7 எபிசோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 4 எபிசோடு வந்து ஒரு காலம், ஒரு நேரம், இது எதுவுமே ஒருத்தனுக்கு வந்து கரெக்டா அமையலன்றப்போ சின்ன சின்ன விஷயம் கூட வந்து அவனுக்கு ரொம்ப பெருசா தெரியணுவாங்களே, அதோட எக்ஸாக்ட் மீனிங் தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நினைச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட வந்து உங்களுக்காக ஒரு கேக் ஒண்ணு வாங்கிட்டு வர்றாரு. அந்த கேக்கை நம்ம 2 பேர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே அந்த கேக்கை வச்சுட்டு போறாரு. போன உடனே நீங்க என்ன பண்றீங்க, அந்த கேக் மேல இருக்க கிரேவிங்ஸ்ல அந்த கேக்கை சாப்பிட்டே ஆகணும்ன்ற ஒரு விஷயத்துல அந்த கேக்கை எடுத்து நீங்களே மொத்தமா சாப்பிட்டுறீங்க. ஃப்ரெண்டு வந்து அங்க பார்த்தா கேக் இல்ல. நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அதையும் தாண்டி உங்க ஃப்ரெண்டு வந்து கேக் தேடுறாங்க, இங்க தானே வச்சு எங்க போச்சு அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஐயோ நம்ம 2 பேர் பாதி பாதி எடுத்து சாப்பிடலாம்னு நினைச்சேன், கேக்கை வேற யாரும் திருடிட்டாங்களே, சரி விடு, என்கிட்ட ₹1 சாக்லேட் இருக்கு, நம்ம அதை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ₹1 சாக்லேட்டை பாதி கடிச்சு உங்ககிட்ட கொடுத்தா உங்க நிலைமை எப்படி இருக்கும்? அந்த ஒரு குற்ற உணர்ச்சி ஒண்ணு இருக்கும்ல, அந்த சாக்லேட்டை நீங்க மென்னு முழுங்குறதுக்குள்ள உங்களோட ஆயிலே முடிஞ்சிடும். அந்த ஒரு குற்ற உணர்ச்சி ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்காக ஒரு நல்லது பண்றவங்களுக்கும் உங்களால ஒரு நல்லது பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்களே. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இன்ஸ்டால கூட இந்த சீரியஸ்ல இருக்கிற ஒரு டைலாக் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயின்னு இருக்கு, நம்ம எவ்வளவு நல்லவங்கன்னு மத்தவங்களுக்கு தான் சார் தெரியும் இந்த விதாத் சொல்லுவாரு. அதுக்கு பசுபதி, நம்ம எவ்வளவு கெட்டவங்கன்னு நமக்கு மட்டும் தான் சார் தெரியும் அப்படின்ற ஒரு டைலாக் இருக்குல்ல, இது உண்மையா வந்து ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயங்க. நம்ம எவ்வளவு கெட்டவங்கன்றது உண்மையில நமக்கு மட்டும் தான் தெரியும். அது ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கும். இந்த சீரீஸ்க்கான டைட்டில் என்ன, குற்றம் புரிந்தவன், ஒரு குற்றத்தை பண்ணவன், A Guilty One. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே உங்களுக்கு ரிவீல் ஆயிடும். அதை மறைக்கிறதுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு வந்து பசுபதி பண்ணுவாரு. ஏன்னா நீங்க அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா நியாயமா இருக்கும். அவருக்கு ஒரு விஷயம் தேவையா இருக்கும். நம்ம ஒருத்தவங்களை அடிக்கிறோம், அவங்க நம்மள திருப்பி அடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அது அங்கேயே முடிஞ்சிடும். ஆனா நம்ம ஒருத்தவங்களை அடிக்கிறப்போ அவங்க திருப்பி என்ன கை வலிக்குதா, கை எங்கன்னா கூடமா குத்திக்க போற பாத்து அப்படின்னு சொன்னா நம்ம மனசு எவ்வளவு ஒரு மாதிரி ஆயிடும். சொல்லாம நமக்குள்ளேயே மறைக்கப்பட்ட நிறைய கதைகள் இருக்கலாம், நிறைய உண்மைகள் இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணி இருக்கலாம், இன்னைக்கு அவங்க கூட நீங்க நல்லா உட்காந்து பேசிட்டோ இருக்கலாம். அந்த உங்களுக்கு குத்திக்கிட்டே இருக்கும்ல, நீங்க பண்ண துரோகத்தை வெளியவும் சொல்ல முடியாம உள்ளேயும் வச்சுக்கிட்டு நீங்க குமரிக்கிட்டு இருப்பீங்கல்ல, அந்த குமரல் தான் இந்த மொத்த சீரியஸ்மே. ஒரு கில்ட் ஃபீல்ல இருக்கிறவன அதே இடத்துல இருக்கிற இன்னொருத்தனால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும், வேற யாராலுமே புரிஞ்சுக்க முடியாது. பசுபதி வந்து அவ்வளவு ஒரு கில்ட் ஃபீல்ல இருப்பாரு. அவரோட ஒய்ஃபா இத்தனை வருஷமா கூடயே டிராவல் பண்ண, அதாவது ஆனந்தினாலேயே வந்து பசுபதி கேரக்டர் புரிஞ்சுக்க முடியாது. அது என்னன்றத அது உணர்ந்தா மட்டும் தான் புரியும்ன்றதுனால நீங்க இந்த விதார்த் இருக்காருல, அதாவது கௌதம் போலீஸ், அவர் வந்து போலீஸ்ல வந்து ஒரு விஷயம், அவருக்கு ஒரு கில்ட் ஃபீல் ஒன்று நடந்திருக்கும். அவர் ஒரு தப்பு பண்ணிருப்பாரு, அது இதோட ரிசம்பிள் பண்ணி இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த மெர்சியா யார் என்ன பண்ணா, இந்த சாலமோன் என்ன பண்ணான்றத கண்டுபிடிச்சாங்களா. அவங்களுக்கு வந்து லாஸ்ட் இந்த சீரீஸோட எண்டிங். எப்பயுமே வந்து ஒரு நல்ல படம் என்ன பண்ணணும்னா, என்டர்டைன்மெண்டா நிறைய நல்ல படங்க இருக்கு, அதான் நீங்களே வச்சு கொண்டாடிக்கோங்க, அது தேவையில்லை. ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாம ஒரு சினிமாவா இருக்கிற படம் என்ன பண்ணணும்னா, அந்த படமோ அந்த வெப் சீரிஸோ நீங்க அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த படத்துக்கான வேலையே உங்க மைண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு விடுதலை, கொட்டுக்காளி, 7G ரெயின்போ காலனி படம் முடியுது பாத்தீங்களா, முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து இந்த படத்துக்கான ப்ராசஸே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாக்டா சொல்லணும்னா அதேதான் குற்றம் புரிந்தவன், கில்ட் ஒன்னும். அந்த சீரியஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் உண்மையிலே அந்த சீரீஸோட சீரியஸ்னஸே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது என்னோட சஜஷன். மன்னிக்கவே முடியாத தப்ப ஒருத்தன் பண்றான்,
இந்த உலகத்தால ஒருத்தனாலும் கூட மன்னிக்கவே முடியாத ஒரு தப்ப ஒருத்தன் பண்றான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அவனை சாவடிச்சுட்டா அந்த தப்புக்கான தண்டனை நினைக்கிறது தப்பு. உண்மையிலே தண்டனை என்ன தெரியுமா? அவன் வாழ்றப்ப அந்த தப்ப உணர்ந்துட்டு அதை யாருமே மதிக்காம தப்ப உணர்ந்துட்டு வாழ்றான் பாத்தீங்களா ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் இருக்குதுலயே மரணத்தை விட மிக கொடுமையான தண்டனை. ஒரு தப்பு பண்ணானா அந்த தப்ப உணர்ந்துட்டு அவனோட வாழ்நாள் ஃபுல்லா அந்த தப்ப நினைச்சுக்கிட்டே வாழ்வான் பாருங்க. அந்த பண்ணது தப்பு 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 தப்புன்னு. அதை விட ஒரு ரொம்ப ரெக்ரெட்டிங் பாயிண்டே எதுவுமே கிடையாது. ஓவராலா இதுதான். இது வந்து வெப் சீரிஸ், ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் கிடையாது. இது வந்து உங்க மனசுக்குள்ள பேசுற ஒரு வெப் சீரிஸ். இது வந்து நீங்க கண்டிப்பா லைஃப்ல ஒரு டைம் ஆச்சு பார்த்தே ஆகணும். ஹைலி ரெக்கமெண்ட் பண்ற ஒரு வெப் சீரிஸ். ஏன்னா இது நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தெரியல உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம தான் நமக்காக தான் நம்ம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க அலோன் வைப் அப்படி இப்படின்னு என்ன விஷயம் சொன்னாலும் ஏதோ ஒரு டைம்ல வந்து நம்ம மத்தவங்களோட ஆதரவும் தேவைப்படுது, மத்தவங்களோட அரவணைப்பும் தேவைப்படுது, மத்தவங்களோட எமோஷன்ஸும் நமக்கு தேவைப்படுது. எல்லாமே கலந்து தானே மனுஷன். வெறும் வந்து மூக்கு மட்டும் இல்லையே மனுஷனுக்கு. வாய் இருக்கு, கண்ணு இருக்கு, ஹார்ட் இருக்கு, மூளை இருக்கு. இவ்வளவு விஷயம் சேர்ந்துதான் ஒரு மனுஷன்றப்போ இந்த வாழ்க்கையும் எல்லாரும் சேர்ந்து தானே இந்த வாழ்க்கை. தனியா வாழ்றது வாழ்க்கை கிடையாது. அதை வந்து இந்த சீரியஸ்ல முடிவா நான் கத்துக்கிட்டேன். நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் போட்டுருங்க. இதுக்கு மேல நான் பேசினா இந்த சீரியஸ்ல இருக்கிற நிறைய ட்விஸ்ட் எல்லாம் சொல்றேன். அது எனக்கு ட்விஸ்டா தெரியல. நான் 5th எபிசோட்லயே வந்து யாரு அதை பண்ணிருப்பான்றத நான் கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க அது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.